அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மகாபாரதத்தை தெரியும். ஆனா மகாபாரதத்துடைய முழு நீளம் எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம். மகாபாரதம் வியாச பகவான் எழுதினது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் எழுதின மொத்த ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். அது நம்ம இப்ப இன்றைய காலகட்டத்தில் யாராவது முழுசா மகாபாரதம் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது இணையத்துல இலவசமாகவே இருக்குது. எல்லாமே படிச்சு பார்த்துக்கலாம். சரிங்க. இப்போ முதல்ல கூகுளில் போயிட்டு ஃபுல் மகாபாரதம் இன் தமிழ் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு சில ரிசல்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா முழு மகாபாரதம்னு ஒரு தலைப்பில் mahabharatham.arasan.info அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிடைக்கும். இதை சென்னையை சேர்ந்த அருட்செல்வ பேரரசன் அப்படின்றவர் தான் ஆங்கிலத்துல இருந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அப்படிதான் மகாபாரதத்தை ஆங்கிலத்துல எழுதியிருக்காங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1883 இருந்து 1896 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அந்த காலத்துல 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல இருந்து ஆங்கிலத்துக்கு திரு கிசாரி மோகன் கங்குலி அப்படின்றவர் ஒரு குழுவா, தனிப்பட்ட நபரா இல்ல, ஒரு குழுவா சேர்ந்து இதை மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தமிழில் ஏற்கனவே வந்த 1913 காலகட்டங்களில் வந்த கும்பகோணம் பதிப்பகம் என்ற மகாபாரத தொகுப்பையும் கம்பேர் பண்ணி இப்ப இவர் எழுதியிருக்காங்க. இந்த அருட்செல்வ பேரரசன் அப்படின்றவர் எழுதியிருக்காங்க. சரிங்க. இப்ப இந்த முழு மகாபாரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மகாபாரதத்துல 18 பருவங்கள் இருக்கு. ஸோ முதல்ல ஆதி பருவத்துல ஆரம்பிச்சு அப்படியே படித்து ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா 18வது பருவம் ஸ்வர்காரோகிணிகா பருவம் அப்படின்னு 18 பருவங்கள் இருக்கு. இந்த 18 பருவங்கள்லயும் பார்த்தீங்கன்னா உபபருவங்கள் நிறைய இருக்கும். இது எல்லாத்துடைய வால்யூம் அப்படின்னு மொத்தமான பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 14 வால்யூமா வெளியிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, திரு அருட்செல்வ பேரரசன் பல வருஷங்களா உழைச்சி இந்த மகாபாரதத்தை மொழிபெயர்த்திருக்காரு. 14 பாகங்களா வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாகமும் 850 பக்கங்கள் இருக்கு. 850 பக்கம், கிட்டத்தட்ட 14 பாகமும் சேர்த்து 13,000 பேஜஸ் இருக்குங்க. 13,000 பேஜஸ். சாதாரண புக்கு சைஸ் இருக்கு இல்லைங்களா, 1:8ன்னுவாங்க. அந்த சைஸ் புக்ல 13,000 பக்கம் இருக்கு. 14 வால்யூம் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த புக்கை இங்க லிங்க்ல தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிங்க. ஆனா இல்லை, நான் வாங்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க இந்த பிளாகே ஃபுல்லா படிக்கலாம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா உங்களால ஃபுல்லாவே படிக்க முடியும். ஒரு 6 மாச காலத்துல ஃபுல்லா படிக்க முடியும். நானும் இதை படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம். டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கன்சிஸ்டண்டா படிக்கணும். ஒரு நாள் 2 நாள் விட்டா பரவாயில்ல, பட் தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களால இது ஃபுல்லா படிக்க முடியும். சரி, இவர் எந்த காலகட்டத்தில் எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் பருவத்தை பார்ப்போம். இந்த ஆதி பருவம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஆதி பருவத்துல முதல் பருவத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆதி பருவம் 1 அப்படின்னா ஜனவரி 3, 2013 எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இவர் திருவாற்றியூர்ல ஒரு டிடிபி சென்டர் வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அவர் டிப்ளமோ படிச்சிருக்காரு, டிடிபி சென்டர் வச்சிருக்காரு. ஸோ டே டைம் ஃபுல்லா அவருடைய ஒர்க்கை பார்ப்பாரு. நைட்டு 10 மணிக்கு மேல அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மொழிபெயர்ப்பை அவர் ஆரம்பிப்பாருங்களாம். ஸோ நைட்டு 10 மணில இருந்து வெடிகால 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு அது அவருடைய வேலையை பொறுத்து என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு நாளும் ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5-6 மணி நேரம் வரைக்கும் இரவுல இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் படுக்க போவாரு. ஸோ 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் ஆரம்பிச்ச இந்த வேலை, இந்த கடைசி பருவம் பார்த்தீங்கன்னா 18வது பருவம் சொன்னோம் இல்லைங்களா, அதுல கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 14, 2020 எழுதி முடிச்சிருக்காங்க.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதியிருக்காங்க. எழுதி இந்த மகாபாரதத்தை நம்மளுக்காக இந்த காலகட்டத்துல தற்காலிக தமிழ்ல எல்லாரும் படிக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. அதுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கிறோம் இந்த நேரத்துல. சரி, இப்ப இந்த 8 வருஷமா அவர் நைட்ல டெய்லி 4 மணி நேரம் அந்த வேலை செஞ்சு டைப் பண்ணி இந்த பிளாக்ல ஒரு ஒரு நாளும் ஒரு 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 சின்ன சாப்டர் மாதிரி போடுவாருங்க. ஸோ அதுதான் நம்ம இது பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த முழு மகாபாரதத்துல மொத்தம் 18 பருவம்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த 18 பருவத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பருவத்திலையும் உபபருவங்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த உபபருவம்னு பார்த்தீங்கன்னா ஆதி பருவத்தில் பார்த்தீங்கன்னா 236 உபபருவங்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல அதிகமான உபபருவங்கள் எதுல இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த சபா பருவத்துல 80 உபபருவங்கள் இருக்கு. வன பருவத்துல 313 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து கம்மி தான். கடைசியா வந்து சாந்தி பருவம் இருக்கும். சாந்தி பருவத்துல தான் 365 உபபருவங்கள் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 365 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வனப்பருவமும் சாந்தி பருவமும் ரொம்ப அதிகமான லென்த். இந்த சாந்தி பருவம்ன்றது நிறைய மகாபாரத நூல்கள்ல இருக்காது. நீங்க நம்ம ராஜாஜி அவர்கள் எழுதின மகாபாரதமோ இல்ல மற்றவர்கள் எழுதின மகாபாரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போர் முடிகிற வரைக்கும் தான் கதை இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா தான் கதை இருக்கும். இந்த சாந்தி பருவம் அப்படின்றது என்னன்னா ரொம்ப முக்கியமானது. மகாபாரதத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் பாண்டவர்களுக்கு செஞ்ச உபதேசங்களுடைய மிக முழுமையான தொகுப்பு தான் இந்த சாந்தி பருவம்ன்றது. இந்த சாந்தி பருவத்துல முழுக்க முழுக்க தத்துவங்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த தத்துவங்களை விளக்குறதுக்கு சில கதைகளும் வரும். ஆனா இது முழுக்க முழுக்க வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை விளக்கக்கூடிய பகுதி தான் இந்த சாந்தி பருவம் அப்படின்றது. ஸோ இது முழுக்க முழுக்க தத்துவமா இருக்கிறதுனால இதை நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை யாருக்காவது வந்து எனக்கு மகாபாரத பிலாசபிஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக கூட இந்த பருவத்தை நீங்க படிக்கலாம். கதைகள்லாம் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நேரடியாக சாந்தி பருவத்தை படிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பருவம் தான், சின்ன சின்ன பகுதி தான். சரிங்க, இந்த மகாபாரதத்துடைய அளவு சொன்னோம் இல்லையா, 1,00,000 ஸ்லோகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, மகாபாரதம் அப்படின்னா இதனுடைய விளக்கம் வந்து இந்த முதல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 60 லட்சம் ஸ்லோகம் மொத்தம் மகாபாரதம் எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னா வியாசர். வியாசர் முதல்ல என்ன பண்றாரா 24,000 செயல்களை கொண்ட ஒரு பகுதியை தான் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகும் அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமா விரிவா எழுதணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 60 லட்சம் ஸ்லோகமா எழுதியிருக்காரு. இங்க பாருங்க, 60 லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்காரு. இதுல அப்டிராக்ட்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்டிராக்ட்னா சுருக்கம். இந்த சுருக்கம் வந்து மகாபாரதத்தை படிக்கும்போது நடுவுல நிறைய இடத்துல வருது. அதாவது இந்த கதையுடைய சுருக்கம் முழுவதும் சேர்ந்து ஒரு 10 பக்கத்துலயோ இல்ல ஒரு 5 பக்கத்துலயோ நிறைய இடத்துல வருது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சுருக்கங்கள் இவங்களே எழுதியிருக்காங்க. சரிங்களா? அது முதல்ல மகாபாரதத்தை வந்து வியாச பகவான் அவருடைய மகன் சுகருக்கு கற்பித்தார். அதன் பிறகு அவருடைய சீடர்களுக்கும் அதை தகுதி வாய்ந்த சீடர்களுக்கும் அது சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த 60 லட்சம் ஸ்லோகமும் மனித குலத்துக்கு இப்போதைக்கு இல்லை, கிடைக்கல. ஸோ அதுல வந்து 30 லட்சம் ஸ்லோகம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவர்களுக்கு இருக்கு. தேவர்களிடம் அந்த மகாபாரதம் இருக்கு. 30 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட மகாபாரதம் தேவர்களிடம் இருக்கிறது. மீதி 15 லட்சத்துல மீதி இருக்க 30 லட்சத்துல 15 லட்சம் ஸ்லோகம் வந்து பித்ருகள் உலகத்துல இருக்கு. மொத்தம் 45 லட்சம் ஆச்சுங்களா? மீதி இருக்க 15 லட்சத்துல 14 லட்சம் வந்து கந்தர்வர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மத்தியில இருக்கிறது. அதே வேளையில 1 லட்சம் இந்த மனித குலத்தால் அறியப்பட்டிருக்கிறது. ஸோ தேவர்களுக்கு யார் அதை சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவர்களுக்கு அவற்றை நாரதர் உரைத்தார். பித்ருகளுக்கு தேவலரும் கந்தர்வர்கள், யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்களுக்கு சுகரும் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்ப கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? 60,00,000ன்றது என்ன சும்மா சும்மா வாய்க்கு வந்தத சொல்றாங்க அப்படின்றது நம்ப அப்படிதான் தோணும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா, இந்த 1,00,000 ஸ்லோகத்த நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்லோகம்ன்றது என்னன்னா, ஸ்லோகத்த நம்ம படிக்கல. ஆனா, அதனுடைய விளக்கத்த எழுதியிருக்காங்க. அந்த விளக்கத்த தான் நான் படிச்சேன். அத படிக்கும்போது, கண்டிப்பாக இது 60,00,000 ஸ்லோகங்களை உடைய ஒரு மிகப்பெரிய காவியம் என்பதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இத படிக்காதவங்க கண்டிப்பா அத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா, அது படிக்கும்போது தான் அதுல வந்து, ஓ! இவ்வளவு விஷயம் இருக்கா? இதுல இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காங்களா? இன்னும் சொல்லாம விட்டதே இன்னும் 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 அங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்க, அந்த நமக்கு சொல்லப்படாத நெறைய விஷயங்கள் வந்து, அந்த 60,00,000 ஸ்லோகங்கள்ல இருக்கும் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது ஆரம்பத்திலே தெரியாது. படிக்க தான் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது புரிஞ்சுக்க முடியும். அதனால வாய்ப்பு இருந்தா அது கொஞ்சம் படிச்சு பாருங்க. சரிங்க. ஸோ இந்த ப்ளாக்ல இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ளாக வந்து நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஆ அருட்செல்வ பேரரசன் அப்படின்றது திருவொற்றியூர்ல இருக்காரு. அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவருடைய மின்னஞ்சல், தொலைபேசி எண்கள், Facebook லிங்க், ட்விட்டர்லாம் இருக்கு. இத நீங்க பாருங்க. இவர் தான் அந்த அருட்செல்வ பேரரசன் அப்படின்றவரு. அவர் வந்து பேசிக்கா அவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். சரிங்க. இது வந்து ஜூன் 2020ல புத்தகத்த வெளியிட்டாங்க. வெளியிடும்போது இன்ட்ரோடக்டரி ஆஃபரா வந்து ஒரு ரூ. 10,000க்கு குடுத்தாங்க. ஸோ ரூ. 10,000க்கு அந்த புக்க நானு வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அத வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ளாக்லயே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. அந்த பிளான் பண்ணி படிக்கல. கோவிட் டைம்ல எதர்ச்சியா கோவிட் டைமுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு முன்னாடியே இது கொஞ்சம் ஆரம்பிச்சேன். அது எப்படி ஆரம்பிச்சேன், ஏன் ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா அத இது ஆரம்பிச்சேன். கரெக்ட்டா அந்த கொரோனா டைம் ஃபுல்லா வந்து என்ன படிச்சேன்னா, டெய்லி லாக்டவுன்ல ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் டெய்லி ஒரு 100 பேஜஸ், அதாவது 50 டூ 100 பேஜஸ் படிப்பேன். கொஞ்சம் முன்ன பின்ன படிப்பேன்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட எனக்கு அந்த லாக்டவுன் முடியிற டைமுக்கும், இந்த மகாபாரதத்த முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கும் அ ஓரளவுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. சரிங்க. இதுல அ இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்கள வந்து ஒரு ஒரு வீடியோலயும் நான் சொல்லலாம்னு இருக்கேன். இதுவரை பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி.